ஆஹா, அங்க பாருங்க பிரிங்கிள்ஸ். வாங்க இன்னைக்கு அதை சாப்பிட்டு உள்ள சாசிக்குதான்னு பாப்போம். அடே அந்த பிரிங்கிள்ஸ் போல எனக்கு தான் வேணும். அடே நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன், எனக்கு அந்த பிரிங்கிள்ஸ் ஓடி போயிரு. அடே அப்படியே சரி உனக்கு எனக்கு இந்தியன் பைக்ஸ்ல பஸ் ரேஸ் வைக்கலாம், அதுல பாப்போம். பஸ் ரேஸ் தானே, பஸ் ரேஸ் நான் ரெடிடா. ஓகே மக்களே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்தியன் பைக்ஸ்ல பஸ் ரேஸ் நானும் பப்ளு வாயினும் வச்சுக்கோம் மக்களே. இந்த பஸ் ரேஸ்ல யார் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பிரிங்கிள்ஸ். ஓகே, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது நானே, ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது பப்ளு. ஸோ ரெண்டு பேரும் ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா பஸ் அடிச்சு பிடிச்சி ஓடிட்டு இருக்கிறோம். இப்போ யார் ஜெயிக்க போறான்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபினிஷிங் லைன் வேற வரப்போகுது. என்ன பண்ண முடியும் போறான்னு தெரியலையே. ஓகே, டாப்பு கீரை போட்டு தூக்க வேண்டியதான். தூக்க எவன்டா டேய், யாரும் உன் டயர் கடியில் எவனோ சிக்கிட்டான்டா டேய். அடே ஆடா நாசமா போனவனே. ஐயோ நான் ஒன்றும் பண்ணல சார், என் தம்பி சார் பஸ் ரேஸ் போல. ஐயோ சார் ஒன்றும் பண்ணல சார், சொன்னா கேளுங்க சார். ஐயோ போச்சே, நம்ம பஸ் ரேஸ் ஓட்டினால வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் பூச்சி போயிட்டு இருக்கிறானுங்க. இப்போ என்ன பண்ண போறானுன்னு தெரியல. ஜெயில போட்டு மிங்கி கலிச்சோறு கொடுக்க போறானுங்களோ. ஐயோ என் தம்பி எஸ்கேப் ஆயிட்டாமக்கல. ஆனால் அந்த ரேஸில் தோத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ்ட்ட மாட்டிக்கிட்டேன். என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஆனால் இங்கே வேற ஏதோ பிரச்சனை நடக்குது போல. நம்ம சோஃபியா, மிஸ்டர் பீஸ்ட், மண்டை டேய் எலும்பு மண்டை அலர் இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை? தம்பி பிராங்க்லின், நம்ம ஊர்ல கலர் நிறைய ஹல்க் இருக்குப்பா. அதை நீ பிடிச்சிட்டு வந்தா நம்ம ஸ்விம்மிங் பூல் கலரை சேஞ்ச் பண்ணலாம். ஆளுக்கு ஒரு டாஸ்க் தரேன், அந்த கலர் ஹல்கால போய் தேடிட்டு வாங்க போக. வாவ், இப்போதான் சார் உறுப்பியான ஒரு ஐடியா தந்துக்கிறீங்க நம்ம கேமில். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் அங்கிள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ஐடியா கொடுத்துக்கிறாரு. நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில் இருக்கான். ஸோ அது வந்து நம்ம ஒரு டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணால் அது வந்து அன்லாக் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண வேண்டி நம்மளுக்கு வந்து ஒரு ஹல்க் வந்து அது அன்லாக் ஆகும். ஸோ அந்த ஹல்க்கை வச்சு நம்ம ஸ்விம்மிங் பூல் கலரை சேஞ்ச் பண்ணலாமா மக்களே? அந்த மாதிரி நம்மளுக்கு சோஃபியாவுக்கு, அடுத்தது மண்டோடுக்கு, அடுத்தது மிஸ்டர் பீஸ்க்கு ஒரு 4 பேத்துக்கும் சேலஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க ஒரு சேலஞ்சும் நம்ம முடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் ஹல்கை வந்து நம்ம அன்லாக் பண்ணி நம்ம ஊரில் இருக்க ஸ்விம்மிங் பூலோட கலரை மாற்றுவோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க சேலஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மக்களே. ஸோ ஆளுக்கு ஒரு வித்தியாசமான பயங்கரமான டஃப்பான சேலஞ்சு நம்மளுக்கு ரொம்பவே டஃப்பாக கொடுத்துக்கிறான்னு மக்களே. ஏன்னா இது ரொம்ப என்னமோ கசமுசா என்னடா இப்படி பண்ணி வச்சுக்கிறீங்க இந்த சேலஞ்சை. ஆனால் ஒரு மனுஷன் இவ்வளோ பெரிய சேலஞ்செல்லாம் கம்ப்ளீட் பண்ணி எப்படா போகிறது உயிரோட வீட்டுக்கு? சரி ஓகே ரைட்டு பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலர் ஹல்க் வந்து அன்லாக் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சோஃபியா, அடுத்தது மிஸ்டர் பீஸ்ட், அடுத்தது மண்டவோடு. ஸோ இவங்களுக்கும் தனித்தனி சேலஞ்ச் இருக்கு. ஸோ வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பயங்கரமாக இருக்க போது. ஸோ டக்குன்னு ஒரு லைக்கை போட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிடிச்ச கேரக்டர் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. மிஸ்டர் பீஸ்ட் பிடிக்குமா, சோஃபியா பிடிக்குமா, மண்டவோடு பிடிக்குமா, இல்லை மிஸ்டர் பிராங்க்லினை பிடிக்குமா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணிருங்க மறக்காம. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறோம் மக்களே. ஐயோ அப்பா, ஐயோ நாம் பார்த்தீங்கன்னா செம்ம டஃப்பாக இருக்குது இந்த சேலஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரையில் முடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் மக்களே. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டன்ட்டு. பட் இருந்தாலும் நம்ம பெரிய ப்ரோ பிளேயர் ஆச்சு இந்தியன் பைக்ஸில் முடிச்சு காமிப்போம் பாருங்க. இப்போ பாரு என்ன பண்ணுறேன்னு பட் ஐயோ எங்கடா ஒவ்வாறு மாதிரி அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கிறா. டேய் எப்படி ஒன்று மேலே வந்துடுறா. போடா எப்படி ஒன்று வந்து வச்சு மக்களே. இதுக்கு மேலே வண்டியில் போனால் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா பரலோகத்துக்கு விட்டுருவானுங்க, அமுச்சு விட்ருவானுங்க. நம்ம நேராக வந்து நடந்தே போயிடலாம் ஃபினிஷிங் லைனுக்கு. இப்போ நம்ம ஃபினிஷிங் லைனுக்கு போனோடனே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் ஹல்க் வந்து நம்ம கேமில் வந்து அன்லாக் ஆகும். ஸோ அது என்னது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, நம்மளுக்கு கொடுத்த சேலஞ்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வாங்க நம்மளுக்கு என்ன ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகுதுன்னு பார்க்கலாம். வாவ், ரெயின்போ கலர் RGB கலர் நம்ம ஹல்க் வந்து நம்மளுக்கு அன்லாக் ஆயிருக்கு. ஸோ நம்ம வீடியோ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம ஸ்விம்மிங் பூலில் கலரை வந்து சேஞ்ச் பண்ணலாம். அடுத்தது இப்போ சோஃபியாவோட சேலஞ்சு பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்ட்டு. இப்போ சோஃபியா நேராக போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டா. ஸோ இவளுக்கு வந்து என்ன சேலஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆஹா, இது ஆக்சுவலாக பயங்கரமான சேலஞ்சு. வாங்க ஸோ இந்த சேலஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா சோஃபியா எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண உடனே நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட், அடுத்தது வந்து மண்டோடு. ஸோ இவங்க 2 பேருக்கு சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சோஃபியா சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ண உடனே என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்ன கலர் வருதுன்னு பார்க்கலாம். நீங்கள் என்ன கலர் வரும்னு கெஸ் பண்ணுறீங்க? ரெட் வருமா, ப்ளூ வருமா, க்ரீன் வருமா, இல்லை பிளாக் வருமா அப்படின்றத கெஸ் பண்ணிட்டு இருங்க. நம்ம அதுக்குள்ளே வந்து சேலஞ்சை டக்கு முடிச்சிடலாம். ஓகே ரைட்டு. ஆனால் இந்த சேலஞ்சு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த நம்ம போய் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கலாம் 8 போட சொல்லுவாங்களே, வீட்டிலலாம் 8 போடணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்குது மக்களே. 8 மாதிரி 8, 9, 10 என்ன ரொம்ப போட்டு வச்சுக்கிறானுங்க. இதில் வந்து வளைச்சு ஓட்டுறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா விடிஞ்சு போயிரும் போல. பட் இருந்தாலும் நம்ம சோஃபியா பெரிய ப்ரோ பிளேயர் ஆச்சே, எப்படி கம்ப்ளீட் பண்ணுறான்னு மட்டும் பாருங்க. ஓகே, எங்கடா போக மாட்டேங்குது வண்டி. ஏன்டா வண்டி போகாத அளவுக்கு கூட கோணம் இப்படி வச்சா எப்படா வண்டி போகும்? இந்த கேப்பில் எப்படா மூத்திர சந்து கேப் இருக்குதுடா, இது எப்படா இது வண்டியை ஓட்டிட்டு போகிறதுங்க? ஐயோ நம்ம ஊரில் இருக்கிற தெருவு கூட நல்லா பெரிய தெருவாக இருக்கும் போல. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது பைக்கு கூட போக முடியாது, ஆனால் இதில் காரு போகணுன்னா எப்படி என்ன வேலைக்கு வருது? சரி ஓகே ரைட்டு, இருந்தாலும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும்.
மக்கள் இந்த சேலஞ்சை. ஓகே, வளைச்சி கிழிச்சி இடிப்பிடி இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஓகே, ஐயோ இவ்வளோ கஷ்டமாகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு மெயின் டஃப்பான விஷயம்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நம்ம காரை வச்சு ஓட்டணும். ஸோ இந்த சேலஞ்சில் ஏன்னா பைக்கை வச்சு நம்ம ஈஸியாக வந்து ஓட்டிடலாம், பட் காரில் வந்து ஓட்டிட்டு போகிறது இந்த சேலஞ்சிலே கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்ச் கொஞ்சம் ஈஸி தான், பட் காரில் ஓட்டுறது தான் பெரிய கஷ்டம். ஓகே, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் தான் மக்களே. ஐயோ, இதுக்கு மேலே தான் ஆப்பே வச்சுருக்கானுங்களே அவனுங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ நம்பர் தரையிற தான் இருந்தோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கண்டெய்னரு இன்னும் நிறைய சேலஞ்செல்லாம் வந்துட்டு இருக்குது. சரி வாங்க, என்ன தான் வருதுன்னு பார்ப்போம், ஒரு கையை பார்த்துருவோம். ஓகே, ஐயா என்னது இது? எப்பா டே எங்கடா போயிட்டே இருக்குது, எப்பா டே மயக்க வந்துடா எனக்கு. அப்பாடா வந்தாச்சுடா. ஓஹோ, இது என்னதுடா டே? அடே என்னடா இது? டே ஏடா டே, எது மேலே போகணுன்னு அவசியமே இல்லையா? குப்பை தொட்டிலேருந்து கல் வரைக்கும் போட்டு வச்சிருக்கானுங்க. இதுக்கு மேலே ஏறி போகணுமா? என்னடா இது, குரங்குன்னு நினச்சா இல்லை காருன்னு நினச்சியா? அந்த கார் என்னத்துக்கு ஆகுது சொல்லு. ஓகே, இதுக்கு மேலே ஏதாச்சும் ஏதோ நல்லதாக ஒரு எதிர்பார்க்கலாம். அடி எவன்டா அவன் நடுவில் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இத்தனை போட்டது? ஓ சாமி, இவனுங்க பண்ணுற அளப்பறாக இருக்குதே. ஸோ என்னென்ன பண்ணி யோசிச்சு வச்சுக்கி பண்ணிக்கிறானுங்க பாருங்க. ஸோ இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா கிரிமினல் மக்கள். எங்கே பாருங்க என்னென்ன ட்ரிக்ஸ் வச்சுக்கிறானுங்க இந்த சேலஞ்சில். ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகிறோம். ஸோ கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபினிஷிங் லைன் ரீச் பண்ண போகிறோம். அடே இது என்னடா திருப்பியும்? ஐயோ, ஸ்ட்ரைட்டாக போகலான்னு பார்த்தா திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ் மாதிரி போகுது வழி. ஐயோ இருக்கா இது? ஆஹா, இங்கே பாருங்க நடுவில் திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோளாறு வச்சுக்கிறானுங்க. டே கோளாறு இருக்கலாம், நடுவில் அது இல்லாமல் இருந்தால் என்ன? ஸோ இதில் பாருங்க நடுவில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஸ்பீட் பிரேக்கர் குப்பை தொட்டி இருக்கிறது எல்லாத்தையும் வச்சுக்கிறானுங்க இவனுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எகிரி குதிச்சு அந்தாண்ட பில்டிங் தாவணும் போல். போடா எடுதுங்க, அடுத்து இந்த பில்டிங்கில் தாவணும். என்னடா குரங்கு மாதிரி தாவறது கீவறது என்ன பண்ணி வச்சுக்கிறானுங்க இந்த சேலஞ்சை. இது அப்போ தான் முடியும், ஏன்னா இது ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருக்குது போலியா. நம்மளுக்கு கொடுத்த சேலஞ்சாச்சும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, பட் சோஃபியா கொடுத்தது பெரிய சேலஞ்சு மக்களே. போயிட்டே இருக்குது, இன்னும் போயிட்டே இருக்குது, எங்கே போய் முடியும்னு யாருக்கும் தெரியலையே. சரி வாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம போய் சேர்ந்துடலாம், சேலஞ்சு முடிச்சிடலாம். ஐயோ காருக்கு வந்துருச்சு, இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வந்ததெல்லாம் வீணாக போயிடும்டா. படா வந்தாச்சு மக்களே. ஸோ ஃபேனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்ச நேரத்தில். ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குது, என்ன கலர் கிடைக்குதுன்னு கெஸ் பண்ணி வைக்க சொன்னால. ஸோ பார்க்கலாம் என்ன கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட்டுக்கும் மண்டை ஓடுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேலஞ்ச் ஈஸியாகவே இருக்கும், பட் சோஃபியாவுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக கொடுத்துட்டாங்க. இந்த பிள்ளைக்கு மட்டும், இந்த பிள்ளை என்ன பாவம் செஞ்சதில்லை, இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கஷ்டமாக கொடுத்துட்டாங்க. சரி ஓகே ரைட்டு, பரவாயில்ல விடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது மிஸ்டர் பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான சேலஞ்ச் தான் அது. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சோட எண்டில் இருக்கும். ஸோ இப்போ சொயின்னு பறந்து நம்ம அதில் தாவ வேண்டி தான். ஓகே, 3, 2, 1 லான்ச் பண்ணிட வேண்டியதான் காரை போடு. வா, அவ்வளோதான் மக்களே, சேலஞ்ச் ஓவர். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோஃபியாக்கு என்ன கலருக்கு ஹல்க் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அடப்பாவி இப்படி செத்து போயிட்டாலே. சரி பரவாயில்ல. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோஃபியா கிடச்ச ஹல்கோட கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஹல்க் பிளாக் மக்களே. செம்மையாக இருக்குல்ல? ஓகே மக்களே, இப்போ இது ஸ்விம்மிங் பூலில் பார்க்கல எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல, ஏன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ பிளாக் ஹல்க் வச்சிங்கன்னா பிளாக் ஹல்க் ஸ்விம்மிங் பூலாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மிஸ்டர் பீஸ்டோட சேலஞ்ச் வந்து இப்போ கிளம்பி போயிட்டு இருக்காரு சேலஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இப்போ நேராக ஒரு ரோல்ஸ் ரைடுக்கு பிறகு வேறு லெவல் கார் வச்சுக்கிறாரு, பெரிய பணக்காரர் தான். இப்போ நம்ம நேராக வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட் என்ன சேலஞ்ச் பண்ண போறாரு? வாவ், செம்மையா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பஸ் இருக்குல்ல பார்த்தீங்கன்னா, இந்த பஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்கைலேருந்து கீழே கொண்டு வரணும் மக்களே. அதுவும் பார்த்தீங்கன்னா உரலாமல் அப்படியே அழகாக கீழே கொண்டு வரணும். அப்படியே இது பெரிய சேலஞ்ச் ஆச்சு. பட் இருந்தாலும் மிஸ்டர் பீஸ்ட் அசால்ட்டாக அப்பளம் மாதிரி நொறுக்கிட்டு வராரு பஸ்ஸை. அப்படியேங்கப்போ எப்படி இப்படி கண்ட்ரோல் பண்ணுறான்னு எனக்கே தெரியல மக்களே. அப்பா வேற லெவல்ரா. மிஸ்டர் பீஸ்ட் தான்டா. இங்கே பாருங்களேன், அடாடா இங்கே பாருங்க மக்களே, எதுலேயுமே சிக்காம அழகாக வந்துட்டு இருக்காரு. இவ்வளோ பெரிய பஸ்ஸை அந்த இடத்துலேருந்து கீழே கொண்டு வந்திருக்காரு. அப்பா சாமி, இவரு பெரிய ஆளு தான் மக்களே. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கை சொடக்கு போடுற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட்டை வந்து இந்த சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணிட்டு இதெல்லாம் தூசி மேட்ரு அசால்ட்டு வாட்ரு கோடட்ரு அப்படின்ட்டு முடிச்சு விட்டாரு மக்களே. சரி ஓகே ரைட்டு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மண்டோடு. ஸோ மண்டோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கும் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட் மாதிரி தான் சேலஞ்சு. பட் இது கொஞ்சம் கஷ்டமான சேலஞ்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட்டில் வந்து அந்த தடங்கள் நிறையா, அந்த அப்டக்கல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு. பட் இதில் வந்து கொஞ்சம் நிறையவே இருக்குது. ஸோ நடுவில் குப்பை தொட்டி அது இதுன்னு போட்டு வச்சுக்கிறானுங்க. இந்த மண்டோடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். பட் இதையும் பார்த்தீங்கன்னா மண்டோடு முடிச்சானா தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆல்ரெடி பிளாக் இருக்குது, ரெட் இருக்குது. ஸோ அடுத்தது RGB கலர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ மண்டோடுக்கு என்ன கலர் கிடைக்கும் போதுன்னு தெரியல. மொத்தம் 4 அழுக்கு நம்ம
நம்ம கண்டுபிடிச்சோம். அப்புறம் ஸ்விம்மிங் பூல் கலரை சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம போயிட்டு. ஸோ ஓகே, ஸோ இப்போ மண்டோட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தை கடந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நேராக சொயின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போயிட்டு கலர் சேஞ்ச் பண்ணிடலாம், ஸ்விம்மிங் பூல் கலரை. ஓகே, ஐயோ இது என்ன டே இப்போ தான்டா வாய முடி திறக்கல, இப்போ தான் எண்டுக்கு வந்துட்டான்ட்டு பெருமையாக பேசினேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடங்கள் வந்துருச்சு நம்மளுக்கு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, இதில் நம்ம நடந்தால் வந்தாண்ட போய் ஆகணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இவன் லைட்டாக காற்றடிச்சா கூட கீழே விழுந்துருவான். நல்ல நேரம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரம் பார்த்து காற்று கீத்து எதுவுமே அடிக்கல. ஸோ எப்படியும் ஒன்று தப்பிச்சு மண்டோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாங்க மக்களே. இப்போ நம்ம நேராக வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை முறுக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேரம் அப்படி பறக்க வேண்டியது தான். ஸோ நம்ம ஃபினிஷிங் லைன் போன வாட்டி நம்மளுக்கு அடுத்தது அன்லாக் ஆகும். ஐயோ நான் மட்டும் இப்படி அழுத்திட்டு இவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டேனே, எங்கே போய் அப்பா எப்படின்னு தப்பிச்சுட்டா மக்களே, எங்கேயுமே உழுவாம. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் அடிச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் லைனுக்கு வந்துட்டோம். ஸோ ஃபினிஷிங் லைனில் இப்போ நமக்கு இருக்கோம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கலராக வந்து அன்லாக் ஆகிருக்கு அப்படின்றத பார்ப்போம் வாங்க. ஸோ நம்மளுக்கு எல்லோ கலர் ஹல்க்கு அன்லாக் ஆகிருக்கு. ஸோ ஆக மொத்தம் நம்மள்கிட்ட இருக்கிறது RGB, பிளாக் கலர், ரெட் கலர் வந்து எல்லோ கலர். ஸோ 4 கலர் இருக்குது. இந்த 4 கலர் வச்சு நம்ம ஸ்விம்மிங் பூல் கலரை வந்து சேஞ்ச் பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிச்ச RGB கலரை ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே போடலாம். ஹல்கே போய் உள்ளே போய் முழுக. ஆஹா இங்கே பாருங்க செம்மையாக இருக்குல்ல. அடுத்தது வந்து ரெட் கலர் ஹல்கை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பார்க்கலாம் ஸ்விம்மிங் பூலில். அடேங்கப்பா வர்ற மாதிரி இதே சூப்பர் போக. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்காக போடுவான் இருக்க. ஆஹா இங்கே பாருங்க பக்கலே வர்ற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லோ கலர் போடலாம். ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோஸ் வந்துக்கலாம். எல்லோ கலர் சும்மா வேலை விளக்குது. CSK வேணா